பரசு அண்ணாமலையை பார்க்க வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலைக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு பரசு வரதா நினச்சிட்டு விஜயா இருக்காங்க. அண்ணாமலை கூப்பிட்டுட்டு உள்ள வர, வா பரசு உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அண்ணாமலையும் இப்போ எப்படிப்பா இருக்கு, மருந்து மாத்திரையெல்லாம் சரியாக போடுறியா, வலியெல்லாம் ஒன்றும் குறைஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பரவாயில்ல பரசு, நல்லா தான் இருக்கேன், மனசு தான் நிம்மதி இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஏன் இந்த வீட்டில் என்ன குறைச்ச அப்படின்னு உடனே விஜயா சொல்ல ஆரம்பிக்கும் போது உடனே பரசு விஜயாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த வீட்டில் எல்லாரும் இருந்தாலும் மருமகள்கள் இல்லைன்ற ஒரு குறை எங்கள் அண்ணாமலை மனசுக்குள்ளே இருக்க தானே செய்து, அண்ணாமலைக்காகவது நீ இப்படி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்னு சொல்ல, இவருக்காக தான் நானே அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன், இப்போ என்னடானா அவளை திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பரசு கேட்க, சரின்னு உடனே அண்ணாமலை, பரசு அதை பற்றி நீ எத்தனை தடவை பேசினாலும் விஜயாவுக்கு அது புரிய போகிறதே இல்லை, புரிய வைக்கவும் முடியாதுன்றப்போ நாம் ஏன் அதை பற்றி பேசி இன்னும் மேலும் மேலும் நம்மளை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுவும் சரிதான்ப்பா, முக்கியமான விஷயமா தான்ப்பா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தல, அவள் இப்போது மாசமாக இருக்கான், அவளுக்கு 5 மாதத்துக்கான நலங்கு வைக்கிறோம், அதுக்கு வீட்டில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலான் தான் வந்தேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு அண்ணாமலையும் சொல்கிறாங்க. பரசுவும் என் பொண்ணும் மாப்பிள்ளையும் உங்கள் குடும்பம் கண்டிப்பாக வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல, சரி பரசு கண்டிப்பாக வரும்னு சொல்லி எங்கள் அண்ணாமலை அனுப்பி வைக்கிறாங்க. பரசுவும் இந்த வீட்டிலேருந்து கிளம்பி போக, விஜயா வீட்டுக்கு வாழ வந்த மருமகள்களை வீட்டோட வச்சு அழகு பார்க்குறதுல தான் நம்மளுடைய நேர்மையும் நியாயமும் நமக்கான கௌரவமும் இருக்குது, ஆனால் நீ அப்படி எதையுமே செய்ய போகிறதில்ல, அப்படி இருக்கப்போ நம்ம வம்சம் என்னைக்கு தான் விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கவலைப்பட்டு உள்ளே போக விஜயா யோசனை பண்ணியபடியே நிற்கிறாங்க. நம்ம பசங்களுக்கு அப்புறம் கல்யாணம் ஆனது இந்த பொண்ணுக்கு, அதுக்குள்ளேயும் இப்போ வயிற்ற தள்ளிட்டு வந்து நிற்கிறா, ஆனால் இந்த வீட்டுக்கு வாழ வந்த எவளுக்கும் அந்த குடுப்பனையே இல்லாமல் இருக்கேன்னு விஜயாவும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் அடுத்த நாள் எங்கள் வீட்டில் விஜயாவை கூப்பிடுறாங்க. நம்மளை முத்து ரெடியாக இருக்காங்க. எங்கே விஜயா ரெடி ஆகிட்டியான்னு சொல்ல, இதோ ரெடி ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிகிட்டு முத்து நேராக அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. ஆமாப்பா மீனா வரலையான்னு அண்ணாமலை முத்துக்கிட்ட கேட்க, இதோ அப்பா உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு தான் அவளை கூட்டிகிட்டு வரணும், நான் போய் மீனாவை கூட்டிகிட்டு வரேன், அவள் நேற்றே வந்து இங்கே டெக்கரேஷன்லேருந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிட்டான், இப்போ போய் நான் அவளை கூட்டிகிட்டு வரது மட்டும்தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அண்ணாமலையும் விஜயாவும் நேராக உள்ளே போகிறாங்க. அதே போல் முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி, மனோஜ் இப்படி எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே ஃபங்க்ஷன் வந்துட்டு பரசு வந்துட்டு சொல்கிறாங்க, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி கேட்க, இன்னும் மாப்பிள்ளையோடைய மாமா இன்னும் வரலையேன்னு பேசும்போது தான் பரசும் சொல்கிறாங்க, நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம், அவர் எப்போனாலும் வரட்டுமேன்னு சொல்லும்போது உடனே மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்க அந்த அவங்க மாமாவுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. மாமானா அந்த கறிக்கடை மணி தான், ப்ரௌன் மணி சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்கள் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டுருங்க, நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. யாருங்க அந்த கறிக்கடை மணி தானேன்னு எங்கள் மீனா சொல்ல, ஆமாம் மீனா, அந்த ஆளுக்கு இன்றைக்கும் கறி வெட்டுற வேலை இருந்திருக்கும், அவர் தான் வேலையை விட்டுட்டு வரமாட்ட ஆளை இல்லையே அப்படின்னு முத்துவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக போயிட்டுருக்கு, முடியவும் போகுது. அந்த நேரத்தில் தான் ப்ரௌன் மணியும் அவங்க ஒய்ஃபும் வந்து இறங்குறாங்க. உள்ளே இருக்க எங்கள் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்க எங்கள் அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தா இங்கே ப்ரௌன் மணியும் அவங்க ஒய்ஃப் 2 பேருமே இருக்காங்க. 2 பேருமே உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பரசுவும் பரசோடைய மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தவங்களும். அப்போ முத்து, மீனா அங்கே நின்றுக்கிட்டு இருக்க பலருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே உள்ளே வந்த 2 பேரையும் பார்த்து அதிர்ச்சி அந்த குடும்பத்துக்கே இருக்கு. ஏன்னா இங்கே ப்ரௌன் மணி கூட வந்தது வேறு யாரும் கிடையாது, இங்கே குறி சொல்கிறேன்னு சொல்லி ஏமாத்துன அந்த லேடி தான் ப்ரௌன் மணியோடைய ஒய்ஃபும் கூட. அந்த ஒய்ஃபை பார்த்த உடனே விஜயாவுக்கும் அதிர்ச்சி ஆகுது, மீனா முத்துன்னு இவங்களுக்கும் அதிர்ச்சி ஆகுது. இவங்க எப்படின்னு சொல்லிட்டு அதிர்ந்து போன நேரத்தில் தான் முத்து, நீ கூட பார்த்ததில்லப்பா என் மனைவியாருன்னு, இவ தான் என் மனைவி அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடிக்கும் இங்கே பயங்கரமான ஒரு பயம், கையெல்லாம் நடுக்கவும் ஆரம்பிச்சிருது. என்ன பார்த்துட்டே இருக்க, எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல அப்படின்னு ப்ரௌன் மணி தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்ல, எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் முடியட்டும் இருக்கவங்களுக்குன்னு முத்துவும் நினச்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்திலேயே ஃபங்க்ஷனும் சிறப்பாக நல்லபடியாக முடியுது. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே முத்து, விஜயா, அண்ணாமலை அப்புறம் மீனா இவங்க எல்லாமே பக்கத்தில் வராங்க. அன்னைக்கு நீ தானே எங்கள் வீட்டுக்கு வந்து குறி சொல்லிட்டு போன அப்படின்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, டேய் இவங்க சாமி அடிடா, இவங்க கிட்ட போய் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு விஜயா அப்பயும் சொல்ல, இப்போவும் இவங்களை நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களா, இந்த ஆளே அந்த ரோஹிணி பணம் கொடுத்தான்னு சொல்லி நடிக்க வந்தவங்க, அப்படி இருக்க போது இவருடைய மனைவி மட்டும் என்ன நேர்மையாவா இருக்க போகுது அப்படின்னு சொல்ல, என்னப்பா முத்து ஏன்பா இப்படிலாம் பேசுகிறேன்னு ப்ரௌன் மணி சொல்ல, இதோ நிற்கிறாங்களே உங்கள் மனைவின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் பெரிய கொலைப்படியே உண்டு பண்ணிட்டு போனாங்க, இதனால மீனா இப்போ எங்கள் வீட்டில் இல்லாமல் வெளியே தான் தங்கியிருக்கா, அது முதல்ல தெரியுமா உங்களுக்குன்னு சொல்ல, என்ன சொல்கிறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு உடனே தான் மனைவியை பார்த்து கேட்க, அது இல்லைங்க அது வந்துன்னு
அப்படின்னு சொல்ல, ஏய் மற்றவங்களுக்கு நீ நம்ம வயிற்று பழப்புக்காகவும் பணத்துக்காகவும் போய் சொல்கிற சரி, ஆனால் இவங்க குடும்பத்தில் போய் நீ என்னத்தை சொல்லிட்டு வந்தன்னு கேட்க போது, அது இல்லைங்க, என்னைய தான் ஒரு லேடி வந்து பார்த்து பேசினாங்க, பணம் கொடுத்தாங்க, அவங்க சொன்னாங்கன்றதுக்காக தானங்க நானும் நடிக்க போனேன்னு சொல்ல, என்னது எல்லாமே நடிப்பா அப்படின்னு விஜய் வாயை பிளக்குறாங்க. உடனே பிரவுன்மணி சொல்கிறாங்க, ஆமாம் நான் ஒரு பக்கம் கறிக்கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன், எனக்கு நடிப்பில் நிறைய ஆர்வம், நடிக்கிறதுக்காக தான் உங்கள் வீட்டு மருமகன் என்னை கூட்டிகிட்டு வந்ததான் நினச்சி நானுமே அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் நம்பி ஏமாந்துட்டேன். கடைசியில் தான் தெரிஞ்சது அது என்னை நடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வரல, அதோட நடிப்புக்காக தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு. அதுக்கப்புறமா அந்த பிள்ளையை விட்டு மொத்தமாக விலகி வந்துட்டாலும் இப்போ வரைக்கும் என் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பணம் காசு வேணுன்றதுக்காக தான் வேறு வழி இல்லாமல் இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. கறிக்கடையை நம்பி இன்னும் எத்தனை காலத்துக்கு போல போட்ட முடியும்? ஒரு பக்கம் இவளும் சாமி சாமின்னு கிளம்பி போனான், அதான் அவளுக்கு தோண விஷயத்த அவளும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். சில பேர் இந்த மாதிரி வீடு தேடி வந்து பணத்தை கொடுத்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, அப்படி செஞ்சது கூட இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, சாமி பேரை சொல்லி ஏமாத்துறீங்களே, இது உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையான்னு அங்கே விஜயாவும் கேள்வி கேட்குறாங்க. இப்போ தான் சாமி பேரை சொல்லி ஏமாத்துறது உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? நான் சின்ன வயசாக இருந்ததுலேருந்து என்னை கொண்டு போய் பாட்டி வீட்டில் விட்டதுலேருந்து அப்போதுலேருந்து ஒவ்வொருத்தவங்களும் உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாற்ற தான் செய்கிறாங்க. கடவுளை நம்புங்க, கோவிலுக்கு போங்க, ஆனால் அதை விட்டுட்டு கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துற பலரையும் எதுக்காக நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு முத்து கேட்குறாங்க. விஜயா பேசாமல் நிற்கிறாங்க. ஏமாறுறவங்களும் இருக்கிற வரைக்கும் தான் ஏமாத்துறவங்களும் இங்கே அதிகமாயிட்டே இருக்காங்க. நீங்கள் அந்த அம்மா கிட்டே ஏமாந்து போனீங்க, அதையே காரணம் காட்டி இன்னும் பல பேரை ஏமாத்தலான்னு இந்த அம்மாவை நினச்சிட்ருக்கோம். என்ன பிரவுன்மணி சார் கூட்டோட குடும்பத்தோட கொண்டு போய் உள்ள வைக்கணுமாங்களா அப்படின்னு சொல்ல, ஐயோ முத்து தம்பி இந்த விஷயத்துக்கே நான் வரல, இதை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரவுன்மணி சொல்ல, அதை பார்த்துட்டு அவங்க மனைவியும், ஆமாம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, இந்த பொண்ணால் உங்கள் குடும்பத்துக்கு எல்லா ஆபத்தும் வரும்னு சொன்னது எல்லாமே போய் தான், நான் ஒன்றும் சாமியாடி அம்மா கிடையாது, நீங்கள் வேணா நியாயமாக சாமியை பார்க்குறவங்க, இங்கே ஜோசியம் பார்க்குறவங்க, கைரேகை பார்க்குறவங்கள வேணா போய் கூட பார்த்துக்கோங்க, ஆனால் எனக்கு இதில் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, அந்த அம்மா சொல்ல சொன்னாங்க, நான் சொன்னேன், அவ்வளவுதான்னு சொல்லிட்டு அந்த லேடியும் பின்வாங்கிடுறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நீங்கள் பார்த்தது தான் உண்மை, இப்போ நீங்கள் இந்த பாயால் கேட்டது தான் உண்மை, இதை தாண்டி வேறு என்ன உண்மை மறைஞ்சிருக்க போகுதுன்னு முத்து கேட்கும்போது, விஜயா ஒருத்தவங்களை இப்படி நம்பினா அவங்க நம்மளை இப்படி தான் கொண்டு வந்து விடுவாங்க, நட்டாத்தில் கொண்டு வந்து விடத்தானே செய்வாங்க, அதைத்தான் இப்போ சிந்தாமணி உனக்கு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் இந்த சிந்தாமணி சும்மாவே விடக்கூடாதுங்கன்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க மீனாவும். ஆனால் அது சரிப்பா, இங்கே மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு அந்த லேடி நினச்சிருந்து இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்கலாம், ஆனால் அந்த லேடி சொன்னது போல் எப்படிப்பா உனக்கு ஆக்சிடெண்ட் ஆனது அப்படின்னு இங்கே பரசு ஒரு கேள்வி எழுப்ப, அதுக்கும் சரியான விட கிடச்சிருச்சு அங்கள். ஏன்னா மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா அதை வந்துட்டு அதோட மட்டும் நிறுத்தக்கூடாது, ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷனை அம்மா எடுக்கணும்னா இப்படி ஒரு விஷயத்த பண்ணாதானே நடக்கும், ஏன் அந்த சிந்தாமணியை இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க கூடாதுன்னு முத்துவும் கேள்வி எழுப்ப, விஜயா அப்படியே சந்தேக பார்வையோட முத்துவையும் மீனாவையும் பார்க்குறாங்க. அதையும் அந்த சிந்தாமணி வாயிலேருந்து வரவழைக்கலாங்க அப்படின்னு மீனா சொல்ல, எப்படின்னு சொல்லி மீனா கிட்ட கேட்க, உடனே இங்கே பிரவுன்மணியோடைய ஒய்ஃபு அவங்க மூலமாக ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் கால் பண்ணி ஸ்பீக்கரில் போடும்போது உடனே இவங்க பேசவும் செய்கிறாங்க. அம்மா எனக்கு ஞாபகம் இருக்கா, நான் கூட உங்களுக்காக இங்கே குறி சொல்ல வந்தனே, நீங்கள் கூட எனக்காக பணத்தை கொடுத்து அனுப்புனீங்களே, ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்குது, நீ என்ன அதான் எனக்கான பணத்தை வாங்கிட்டு போயிட்டே, இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண, விஷயத்த சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் சொன்னது எங்கேயுமே நடந்ததில்லை, இதனால் பலருக்கும் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்துகிட்ருக்கு, நான் சொன்னதை உண்மையாக்குற விதமாக ஏதாவது பண்ணினீங்களாமா, அப்படி ஏதாச்சும் பண்ணால் என்கிட்ட சொல்லுங்கம்மா, அது மூலமாக எப்படியாச்சும் நானும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிடுவேன்ல அப்படின்னு அந்த லேடி பேச, அதுக்கு சிந்தாமணி அதெல்லாம் பற்றி நீ எதுக்கு கவலைப்படுற, நீ சொன்னது போலவே நடந்துடுச்சு, நானே ஆளை வச்சு அந்த அண்ணாமலையை இங்கே கீழே விழவும் வச்சேன், ரொம்ப பெரிய அடி இல்லைனாலும் லேசான அடியோட தப்பிக்கவும் செஞ்சுட்டாரு, இப்போ நீ சொன்னது போல தான் நடந்துருச்சுன்னு அந்த விஜயாவும் நம்பிக்கிட்டு இருக்கான், நிச்சயமாக உன்னை தேடி ஒரு நாள் அந்த கோவிலுக்கு வருவான், நான் எப்போ என்ன ஏதுன்னு சொல்கிறேன், நான் சொல்கிற அன்னைக்கு நீ அந்த கோவிலுக்கு வந்தால் போதும் சரியா அப்படின்னு சொல்லும்போது, சரிங்கம்மா நீங்கள் சொன்னது போல் நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இப்போ தெரிஞ்சுதாங்க அந்த தவளை தாவா இலையே கெட்டுடுச்சு அப்படின்னு இங்கே மீனாவும் சொல்ல, சிந்தாமணி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான்னா அவளை சும்மா விடக்கூடாதுன்னு விஜயா பயங்கர கோவத்தில் ஆக்ரோஷமாக அங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க. அதை விட அதிகமான கோவம் இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் தான் இருக்குது, இதை விடவே கூடாதுன்ற ஒரு முடிவோட அவங்க கிளம்புறாங்க.
அதே இடத்துல நின்றுட்டுருக்காங்க ப்ரௌன் மணி. அந்த தான் மனைவின் கூட பார்க்காம பல்லான்னு கன்னத்தில் அறைய விடுறாங்க. ஒரு குடும்பத்தை கெடுக்கிற விதமாக யார் என்ன சொல்லி பணம் கொடுத்தாலும் அதை செஞ்சிருவியா? நல்லதுக்காக மட்டும்தானே உன்னை நான் இந்த வேஷம் போட சொன்னேன். உன் விருப்பத்துக்காக நான் இதை செய்ய சொன்னால் நீ மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்கிற விதமாக செஞ்சிட்ருக்கேன். இதனால தான் நமக்கு குழந்தை குட்டி இல்லாமல் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அது உனக்கு புரியலையான்னு சொல்லிட்டு அவரும் பல்லான்னு ஒரு அறைய லேடி கன்னத்தில் விடவும் செய்கிறாங்க. அறைய வாங்கிக்கிட்டு அந்த சாமியாடி அம்மாவும் அழுதுகிட்டு நிற்கிறாங்க. இங்கே கோவத்தோட கிளம்பி விஜயா அந்த சிந்தாமணியை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க.